நேயர்களே, இன்றைக்கு நாம பேச போற டாபிக் என்னன்னா, அண்ணாமலை இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளா? புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு. இன்னைக்கு ஒரு அமைப்பு ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மாற்றத்திற்கான தலைவர், ஒழுக்கத்திற்கான தலைவர், உண்மைக்கான தலைவர் இல்லையா, தேசப்பற்றின் தலைவர், மாநில சுயாட்சியின் தலைவர், அப்படி இல்லாமல் அவருக்கு ஒரு ஹைக், ஒரு பெரிய பூமராங் என்று சொல்வதை போல அவருக்கு இன்றைக்கு 16 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறார். ஆனா இந்த 16 லட்சம் பேரில் எல்லோரும் அவர் மீது நம்பிக்கை வைத்துத்தான் சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஒழுக்கமானால், அவர் கண்ணியமானால், அவர் நேர்மையானால், அவர் நீதியானால், அவர் அப்படி ஆள் இப்படி ஆள்னு. ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு மோசமான பின்புலம் இருப்பதை இப்போது வெளியாகி பெரும் பரபரப்பை தமிழ்நாடு முழுவதும் அல்ல, தேசிய அளவிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன சொல்றீங்க? அப்படி என்ன ஒரு மோசமான பின்புலம், மோசமான செய்தி? இவர் பாரதிய ஜனதாவினுடைய தலைவர். இவர் கர்நாடக மாநிலத்தினுடைய IPS அதிகாரி. அங்கிருந்து இவர் கடத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டார். மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார். இவர் பெரிய யார் தெரியுமா? இவர் அண்ணாமலை. ரஜினிகாந்தோடு அவருக்கு நெருக்கம் உண்டு. ஆனால் ரஜினிகாந்த் அவரை கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லிட்டார், இல்லை சார், நான் ஏற்கனவே BL சந்தோஷுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், அவர் பக்கத்தில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் பாஜகவில் சேர்ந்து அதற்கு பிறகு மாநில தலைவராக மாறினார். இந்த கடந்த ஒரு 6-7 வருஷமாக அவர் சற்று ஒரு 3-4 ஆண்டுகளாக ஒரு பரபரப்பு அண்ணாமலை நிலை. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு கேவலமான நிலை பாரதிய ஜனதா ஏற்படுத்திடுச்சு. அது ரொம்ப வருத்தம். எந்த கட்சியிலும் எல்லாரும் யோக்கியமானவன் அல்ல. பெண் விவகாரத்தில், மற்ற விவகாரத்தில் எல்லாம் அசிங்கமானவர்கள் தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து பெண்கள் விவகாரத்தில், மற்ற பொது விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். உதாரணத்துக்கு சொன்னால், KT ராகவனை சிக்க வைத்தது அண்ணாமலை அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஒரு பெண் விவகாரத்தில் வீடியோவை எடுத்து அதை வெளியிட்டு பார்க்கக்கூடாதவர்களெல்லாம் பார்த்து, பார்க்கக்கூடாத அளவிற்கான ஒரு படத்தை ஒரு ஊடகவியலர் ரவிச்சந்திரனா இன்னொரு பேர், அவன் இப்போ இல்லை, அவனை பயன்படுத்தி ஹனி டிராப்பில் சிக்க வைத்து அண்ணாமலை தான் இந்த காவல்துறை அளவுக்கு சென்றார்லாம் பேசப்பட்டது. அப்புறம் என்னெல்லாமோ பேசுனாங்கன்னு வைங்களேன். கடைசியில் அவரை டீக்ரேட் பண்ணாங்க. டெல்லி தலைமை, மாநில தலைமை, அவருக்கான பதவிகளை கொடுக்க மறுத்தார்கள் என்றும் செய்திகள் வந்தது. அவருக்கு உயர்நிலை பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் 11% கொண்டு வந்த அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள். எடப்பாடியினால் அவர் தலைமை பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டார். கடைசியாக அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு டிக்கெட்டு கொடுக்கவில்லை. காரணம், இந்த அளவிற்கு கேவலப்படுத்தப்பட்ட பின்பு அவர் பிஜேபியிலிருந்து விலக முடிவு எடுத்தார். இதெல்லாம் வெளியே வந்த செய்தி. பாரதிய ஜனதாவோட மத்திய தலைமையில் 40 மணி நேரம் தங்கியிருந்து இந்த செய்தி சொல்வதற்கு அவருக்கு 40 மணி நேரம் ஆயிருக்கு. 2 பேரை சந்திக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனால் 40 மணி நேரம் ஆயிருக்கு. மோடியை சந்திக்க பார்த்தார், அவரை சந்திக்க முடியல. அமித்ஷாவை சந்தித்தார். அப்புறமா நிதின் நபீனை சந்தித்து தன்னுடைய ரெசிக்னேஷனை புட்டப் பண்ணார், மேசையில் வைத்தார். அப்புறம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்புறம் அவர் அங்கேருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டில் பேட்டி கொடுத்தார். 1.5 லட்சம், 1 லட்சம், 50,000, 2.5 லட்சம், 6 லட்சம், 9 லட்சம், 15 லட்சம், 16 லட்சம் பேர் இன்னைக்கு சேர்ந்துருக்காங்க. இதுக்கிடையில் இப்படிப்பட்ட அண்ணாமலையை குறித்து மருத்துவர் அம்மையார் ஒரு லேடி ஒரு பெரிய புகாரை வைத்திருக்கிறார்கள். அந்த புகார் என்ன, அவர் யார் என்று நாம் இப்பொழுது பார்க்கத்தான் வேண்டும். அதாவது பாரதிய ஜனதாவினுடைய டெய்சி சரண் அவர் இன்றைக்கு பரபரப்பாக நாளிதழ்கள்லையும் வீடியோ, அவர் பேசின வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பார்த்துருக்கலாம். பாரதிய ஜனதாவினுடைய செயற்குழு உறுப்பினர் டெய்சி சரண் பரபரப்பான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, எனக்கும் திருச்சி சூர்யா என்கின்றவர், அவருக்கும் முன்னாட ஒரு புரோட்டோகால் சிஸ்டத்தில் கொஞ்சம் தகராறு வந்துச்சு.
கொஞ்சம் மாற்று கருத்து வந்துச்சு. திருச்சி சூர்யா எனக்கு ஃபோன் போட்டு ரொம்ப கேவலமாக பேசினார், என்னை ரொம்ப அசிங்கமாக பேசினார். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. சூர்யா பேசினதெல்லாம் வெளியே வந்துச்சு. நான் என் சாதிக்காரன் எப்படி ஆள், நான் கூட்டு வந்தால் ஒன்று அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், அதெல்லாம் பேசினார். என்னை ஒருமையில் திட்டினார். இது எனக்கு ஒரு பெண்ணான எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. யார் சொல்கிறா? டெய்சி சரண். அப்போ நான் இந்த விஷயத்தை கொண்டுட்டு அன்றைக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு போனேன். இது நடந்தது 2-3 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன். மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைகிட்ட போனேன். இப்போ அவர் பிஜேபியில் இருக்கார், இவர் பிஜேபி விட்டு போனார். கிட்டத்தட்ட என்னையும் திருச்சி சூறாவையும் ஒரே நேரத்தில் அழைச்சி ஒரு 40 நிமிஷம் பேச்சுவார்த்தை நடத்தினார் கமலயத்தில். சார் என்ன அவர் அசிங்கமாக பேசியிருக்காருன்னு நான் அந்த ரெக்கார்ட் பண்ணதை காட்டினேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், என்னை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு சாரி கேட்க சொன்னார். அதோடு முடிச்சுட்டு, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு முன்னாடி வைத்தேன் பெண் டாக்டர் டெய்சி சரண் சொல்கிறார், உங்கள் அப்பாவெல்லாம் தாண்டிட்டாப்பா, உனக்கு நான் எம்பி பதவி கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுத்தேன்னு அவரை புகழ்ந்து, உன்னுடைய திறமை ரொம்ப ஆழமானது, தொடர்ந்து நீ பேசுகிறா அப்படி இப்படின்னு நான் குற்றம் சாட்டு சொல்லியிருந்தவரையே அவர் என் முன்னால் வைத்து உயர்த்தினார். எனக்கு ரொம்பவே மனசு வலிச்சுது. அதுக்கப்புறம் இந்த ஆடியோ மீடியாக்களுக்கு கசிந்த அடுத்த நாள் காலையில் நான் இந்த பேச்சை பற்றி அவர் சமாதானம் பண்ணதை ஆடியோ வெளியே போனதை கவனித்த அண்ணாமலை என்னை தனியாக அழைத்து 1.25 மணி நேரம் விசாரித்தார். அறைக்கு வரைச்சு கடுமையான மன உளைச்சலுக்கு பெண்ணென்னும் பார்க்காமல் என்னை ஆளாக்கியது. அறையினுடைய கதவை மூடிவிட்டு பிளடி 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 என்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி, எப்படி நீ என்ன ஆடியோவை ரெக்கார்ட் செஞ்சு எப்படி கொடுத்தா அப்படிலாம் கத்தினார். சுமார் 1.25 மணி நேரம் என்னை இந்த டார்ச்சர் செய்து ஒரு வெள்ளத்தால கொடுத்து ரிசைன் பண்ணிட்டு நீ ஓடிரு, கையெழுத்து போட்டுட்டு என்னை உடனே ராஜினாமா செய்ய சொல்லி மிரட்டினார். நான் மறுத்த போது சைக்கோவை போல அண்ணாமலை ஒரு பேப்பரை கிறுக்கி உன்னை எங்கே விட்டு ஓடவிட்டு அடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என எனக்கே மிரட்டல் விடுத்தார். இப்போ பாஜக விட்டு அவர் போன பிறகு டெய்சி சரண் மாநிலத்தின் செயற்குழு உறுப்பினர் அல்லது தேசிய செயற்குழு உறுப்பினர், இந்த கொடுமையான மிரட்டலால் எனக்கு கொஞ்சம் லேசான நெஞ்சு வலி வந்துச்சு. சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமாக நான் சமாளித்து கொண்டேன். கேசவ விநாயகம்னு இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் மீது பல செக்ஸுவல் விஷயங்களை இவங்களே கசிஞ்சிருக்காங்க. இது அண்ணாமலை தரப்பு தான். அவரை பற்றி கூட மிக மோசமான செய்திகளை கேசவ விநாயகத்தை பற்றி ரொம்ப 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 கொச்சையாக ரொம்ப இழிவாக பேசினார். அங்கு வரும் நிர்வாகிகளை எல்லாம் பயமுறுத்தி அண்ணாமலை உடற்பயிற்சி செய்ய வைத்து அவமானப்படுத்துகிறார். அதுதான் அவருடைய வழக்கமான விஷயம். யாரை வந்தாலும் தலைகீழ விட்டு தொங்கு அடித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அசிஸ்டண்ட்டை செக்ரட்டரியை கூப்பிட்டு, ஏண்டா போன வாரம் கரூரில் இருந்தான், நான் பேரை சொல்லி அவனை எப்படி ஒன்றுக்கு போக வச்சோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசினார். சொல்லிவிட்டு மக்கள் தலைவர் இவர் தானா, இப்படிப்பட்ட மோசமான அண்ணாமலை அப்படின்னு குறை சொல்கிறாங்க டாக்டர் டெய்சி சரண். அது மட்டும் இல்லைங்க, திமுகவுக்கு எதிராக பெரிய ஊழல் குற்றச்சாட்டை சொன்னாங்க. கடைசியில் எல்லாம் புஷ்வானமாயிட்டு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்ட்டு டெய்சி சொல்கிறாங்க. தொழிலதிபர்களை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்தார், தனிமையில் பேசினார், காரியத்தை சாதித்தார், பெரும் அளவிலான பணத்தை சம்பாதித்து அந்த பணத்தை என்ன செய்தார், அயல் நாடுகளுக்கு அனுப்பி மூலதனத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்தார். அந்த பணத்தை அவர் மீட்பதற்கு பதிலாக சும்மாங்க அவர் ஆடு வளர்க்குறேன், விவசாயம் செய்கிறேன் என்ற போர்வையில் அவர் லண்டனில் சொத்து வாங்கினார். இதெல்லாம் இன்னைக்கு பேட்டி வந்திருக்கு.
இன்னைக்கு தினகரன் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு, அவருடைய வீடியோ வந்திருக்கு, எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கிறது. கட்சியில் யாராவது பிரபலம் அடைஞ்சு அவருக்கு பிடிக்காதுங்க. நடிகை காயத்ரி ரகுராம கூட 250க்கு மேல் பேர் முன்னாடி வச்சு நீ துபையில் நடந்ததை சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டினார். அவருக்கு ஒரு மனுஷ தன்மை கிடையாது. பெண்களை அவர் ஒரு கேவலமாக நினைக்கக்கூடியார். இதனால் அவரால் கடுமையான மன உளைச்சலில் ஆளாகி கட்சியை விட்டு வெளியேறினார். யார்? காயத்ரி ரகுராம். மாற்றுப்பாலினத்தவர்களை வைத்து கூட ஆடியோ வீடியோ எடுத்து பிளாக்மெயில் செய்வதே அண்ணாமலையினுடைய முக்கியமான வேலை. இப்போ சூர்யாவை மிரட்டுவதற்காக இப்போ பாருங்க, அலிஷாவை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தினார் என்றெல்லாம் ரொம்ப பயங்கரமாக அவர் ஒரு புகாரை, இப்போ நான் அந்த புகாரை நான் சொல்கிறத விட இதை வாசித்தா சரியாக இருக்குன்னு உங்களுக்கு வாசித்து தான் சொல்கிறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே டெய்சி சரண் சொல்வது உண்மைதானா? நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுவது எப்படி? இவருக்கு பின்னாடி கற்றோர்கள், ஏன் துக்ளக்கு குருமூர்த்தியே போய் நிற்கிறான் மனுஷன். எல்லாரும் போய் நின்று இவ்வேறுபட்ட ஒரு நல்ல மனிதர் தமிழ்நாட்டை ஆளப்போகிறார், தமிழ்நாட்டின் எதிர்காலமே வருக. சார் உண்மையிலேயே வருத்தப்படுறேன் சார் ஒரு பத்திரிகையாளனா. இப்போ டெய்சி சரண் சொன்னதுக்கு அவர் உடனே பதிலடி கொடுக்கணும், இது இல்லைன்னு சொல்லணும், மறுக்கணும். ஏன்னா அவர் ஒரு பெண்ணாக 1.25 மணி நேரம் அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். ஓட ஓட உன்னை விரட்டணும், எப்படி விரட்டன்னு எனக்கு தெரியும், பலரை உச்சா போக வச்சிருக்கிறேன், ராஜினாமா கடிதத்தை கொடு. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் பயங்கரமாக அவர் ஒரு பெண்ணை மிரட்டியது உண்மைதானா? பல வழக்குகளிலிருந்து பெரிய தொழிலதிபர்களை எல்லாம் அழைத்து முகமுகமாக பேசி பல கோடி டாலர்களை, பல கோடி கணக்கான பணங்களை லண்டனில் முதலீடு செய்தார். குறிப்பாக இவர் ஒரு கரூரில் உள்ள பாரதிய ஜனதா பொறுப்பாளரை மிரட்டி அவரை ஒன்றுக்கு போக வைத்து அதை பெருமையாக பேசினார். காயத்ரி ரகுராமனை மோசமாக செய்தார். ஏன்? கேசவ விநாயகம் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலம் கொண்டவர், அவரை பற்றி கூட தகாத வார்த்தைகளை முன்னால் பேசினார். இப்படியெல்லாம் ஒரு பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஒருவர் குறை வைப்பது பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் இந்து மத காவலர்கள், புனிதர்கள், நாங்கள் உண்மையானவர்கள், அறம் நிறைந்தவர்கள், எங்களுடைய பார்ட்டி ரொம்ப வித்தியாசமானது, நாங்கள் சனாதன புருஷர்கள், இப்படியெல்லாம் தங்களை லாபி செய்து கொண்டு பொய்மையை சொல்லும் பாரதிய ஜனதாவினர் என்று பலர் விமர்சிக்கிறார்கள். யாரு? விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தீகாவினரும் இப்படிதான் சொல்கிறார்கள். இவர்களெல்லாம் பொய்யர்கள். இப்போ இந்த டெய்சி சரண் அவர்கள் சொல்வதை பார்க்கின்ற போது ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாமோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. அப்புறம் அண்ணாமலை மீது முழுமையாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அவர் ஆதாரத்தை வெளியிடவில்லை, ஆதாரம் வெளியிடப்படவில்லை, ஆனால் உண்மையை வைத்திருக்கிறார். அவர் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பாஜகவின் தலைமையின் பால் தூண்டப்பட்டு தான் அந்த உண்மையை சொன்னாரா? இப்போ இவ்வளவு காலத்திற்கு பின்பு அவர் சொல்வதின் நோக்கம் என்ன? இல்லை முன்னாலே சொன்னோம் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, இவர் பொறுப்பில் இருந்தார், இவர் ரொம்ப பெரிய ஆள், லாபி பண்ணுவார், இவரை எதிர்த்து பேச முடியாது, அந்த அம்மா நினச்சிருக்கலாம். இப்போ தனியே போய் 16 லட்சம் அவ்வளோ பேரும் போயிட்டாங்க. கருணாகராஜன் வரைக்கும் அவருக்கு பின்னாடி போன பிறகு இந்த செய்தி தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டிகளெல்லாம் செயற்கைக்கோள் வடிவில், அதாவது யூடியூபராகவும் அதுக்கப்புறம் சேட்டலைட் மீடியாக்களாகவும் வாட்ஸ்அப் எக்ஸ் தளங்கள்லாம் அது கட் செய்யப்பட்டு போகிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒருவரை நம்பி, ஒரு காவல்துறை அதிகாரியை நம்பி ஒரு பெண் டாக்டர் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு அண்ணாமலைக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். பழைய காலம் மாதிரி அல்ல, இப்பொழுதெல்லாம் நிகழ்வுகள் மக்களை சென்றடைகின்றது.
சார் இவர் யார், இவர் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி தமிழ்நாட்டை காக்குவார், காப்பதற்கு தகுதியானவர்களா என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை. மீண்டும் இது போன்ற அலசலில் நான் அடுத்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.